ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு வந்து நான் இலக்கணம் நடத்திட்டு கடைசியாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினில் வந்து டவுட்டு கேட்டிருந்தீங்க. அல் ப்ளஸ் திணை அது வந்து அக்ரிணையா அப்படி வந்து புணரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து எப்படின்னா 2 ரூல்ஸ் இருக்குது. அந்த 2 ரூல்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து எப்படி வந்து புணருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த தனிக்குறில் அதாவது நிலைமொழி இது வந்து நிலைமொழி, திணைங்கிறது வருமொழி. இந்த நிலைமொழியில தனிக்குறிலை அடுத்து இந்த லகரமோ அல்லது இந்த லகரமோ வந்தது அப்படின்னா, அதே மாதிரி வருமொழியில தகரம். 2 ரூல்ஸ் பார்க்கணும். நிலைமொழியில தனிக்குறிலை அடுத்து இந்த லகரம் அல்லது இந்த லகரம் வருதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்தது வருமொழியில தகரம் வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நிலைமொழியில உள்ள இந்த இல் வந்து ஆயுத எழுத்தாக வந்து திரியும். அப்போ வந்து ஆயுங்கிறது ஆயுத எழுத்தா திரியும். அடுத்தது இந்த வருமொழியில் உள்ள இந்த தகரம் இருக்கு இல்லையா, இந்த தீயை வந்து பிரிச்சிங்கன்னா எப்படி பிரியும்? இத்து பிளஸ் ஈன்னு பிரியும். இந்த தகரம் இத்துங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா இர்ரா மாறும். இர் பிளஸ் இ, அப்ப ரி. ஆன்சர் வந்து அக்ரிணை. அப்போ இந்த லகரத்துக்கு லகரம் வந்தா ராவாகவும் இந்த லகரம் வந்தா டாவாகவும் வந்து தெரியும். புரியுதா? அதாவது நிலைமொழியினுடைய ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்க்கணும். இந்த தனியான குறிலை அடுத்து லகரம் அல்லது லகரம் வருதான்னு பார்க்கணும். அடுத்தது வருமொழியில தகரம் வந்திருந்தால் இந்த 2 ரூல்ஸும் வந்திருக்கு அப்படின்னா அப்போ வந்து நிலைமொழியில உள்ள அந்த இல் வந்து ஆயுத எழுத்தா வந்து திரியும். வருமொழியில உள்ள அந்த இத்துங்கிறது என்னவா மாறும்னா இர்ரா மாறும். அப்போ இர் பிளஸ் இ ரி. அப்போ வந்து நமக்கு அக்ரிணைன்னு கிடைக்கும். இந்த இல் வந்தது அப்படின்னா உங்களுக்கு இர்ரா மாறும். இங்கே இந்த இல் வந்ததுன்னா இட்டா மாறும். பாருங்க, கல் பிளஸ் தீது. இப்போ இதுல நிலைமொழியில தனிக்குறிலை அடுத்து இந்த லகரம் வந்திருக்கு. அடுத்தது வருமொழியில என்ன எழுத்து வந்திருக்கு? தகர எழுத்து வந்திருக்கு. அப்ப இந்த கல்ங்கிறது இருங்கிறது என்னவா மாறும்னு சொன்னோம்? ஆயுத எழுத்தா மாறும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது தீ அப்படிங்கிறது இத்து பிளஸ் இ. அப்ப இந்த லா வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ரீ அப்படின்னு சொன்னேன். அப்ப ஹக்ரீது அப்படின்னு மாறும். அடுத்தது பாருங்க, இதுவும் நிலைமொழியில வந்து இந்த லகரம் வந்திருக்கு. தனிக்குறிலை அடுத்து லகரம் வந்திருக்கு. தனிக்குறில்னா மூ அப்படிங்கிறது ஒரே ஒரு குறில் எழுத்து, அதுதான் வந்து தனிக்குறில் அப்படின்னு சொல்றோம். தனிக்குறிலை அடுத்து இந்த லகரம் வந்திருக்கு. வருமொழியில தகரம் வந்திருக்கான்னு பார்க்கணும். வருமொழியில தகரம் வந்திருக்கு. அப்படி வந்திருந்தால் இந்த இல் என்னவா மாறும்? ஆயுத எழுத்தா திரியும். அப்ப வருமொழியில உள்ள அந்த இத்து வந்து என்ன எழுத்தா மாறும் அப்படின்னா இத்து பிளஸ் ஈன்னு பிரிக்கிறோமா? அப்ப இத்து என்ன எழுத்தா மாறும்? இட்டு பிளஸ் இ, ஈ அப்படின்னு மாறும்போது டி அப்படின்னு வரும். அப்ப முக்தி. இது இப்படிதான் வந்து இது வந்து புணரும். இது வந்து ஆயுத குறுக்கம். அதை படிக்கும் போது உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். அடுத்தது கேட்டிருந்தீங்க மெய் எழுத்துக்கள் வந்து எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து வல்லின எழுத்துக்கள் மிகும் மிகா இடங்கள் வந்து நான் சந்திப்பிலை நடத்தும் போது சொல்லுவேன். அப்போ பார்த்துக்கலாம். அடுத்தது இன்னொன்று கேட்டிருந்தீங்க மை வந்து எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது தெரியல நீங்க. அது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி நடத்தும் போது மை வந்து எப்படி பிரியும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.